ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சரவணபவா சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய சேனலை ஒன் டைம் போய் விசிட் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு நீங்கள் கொத்துக்கறியாகவும் வாங்கிக்கலாம் ஷாப்பில் சொல்லிவிட்டு. கூடவே வந்துட்டு ஆனியன் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொத்தமல்லி தழை, பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். தனியா ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லி, சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஜீரா ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பூன். தேவையான அளவு உப்பு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது வந்துட்டு கடலை மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. 1 எக்கை வந்துட்டு நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. எக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 எக் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நம்ம பிளேட் க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் ஊறட்டும் நல்லா. பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆயிலில். இதுக்கு நிறைய ஆயில் தேவைப்படாது. நீங்கள் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணாலே போதும். எந்த ஷேப்க்கு வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் கபாப்பை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு சிம்பிளான ப்ரிப்ரேஷனுங்க. வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கபாப் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைமில் நீங்கள் ஒரு 10 minutesல இதை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சீக்கிரமாகவே வந்துட்டு குட்டீஸ்க்கும் வெரி ஃபேவரட்டாக இருக்கும். ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்குமே. வந்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், செம்மையாக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஹெம்மியான டேஸ்ட்டில் மின்ட்டு சட்னியோடு இதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். டொமேட்டோ சாஸ் இது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் சைட் டிஷ்ஷாக வந்துட்டு. இது கூட இவ்வளோ நேரமாக பொறுமையாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. அடுத்து ஒரு அழகான ரெசிபி இல்லை வ்ளாகில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணபவா சமையல். ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி லைஃப். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.